கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கிரேஸ் டிவியின் முன்பதாக அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய வசனம் சங்கீதம் 34:8 வசனத்தில், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் முதல்ல அவரை ருசித்து பார்ப்பதற்கு முன்பதாக அவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை வச்சாதான் அவர் நமக்கு செய்கிற நன்மைகளை நாம் ருசிக்க முடியும். அது மட்டும் இல்லை, அநேக இடங்களில் சங்கீதங்களின் புத்தகத்தில் சங்கீத பாடலில் என்ன இருக்குன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் மட்டும்தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று இருக்கிறது. அதாவது நம்ம சூழ்நிலைகளை பார்த்து நம்மை சுற்றி என்ன நடக்கிறதோ அதை குறித்து நாம் கவலைப்படுகிறவர்களாக மாறுகிறோம். அதனால் நம்பிக்கையை இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். நம்பிக்கையே நம்மளோட அநேக பிரச்சனைகள் எல்லா பக்கமும் நம்முடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. கடன் பிரச்சனை, வியாதிகள், நிறைய பிரச்சனை, வீட்டில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது. அப்போ அந்த சூழ்நிலை நம்மளால் என்ன பண்ணுதுன்னா, கடவுளை பற்றிய அந்த நம்பிக்கை குறைகிறது. அநேகர் கர்த்தர் நல்லவன் சொல்கிறாங்க, ஆனால் அதை நம்ம அனுபவிக்க முடியாமல் போகிறது. அதற்கு காரணம் சூழ்நிலை தான். எல்லா பிரச்சனைகளையும் நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா நெகட்டிவ், அதாவது நம்ம கண்ணுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஃபுல்லாக நெகட்டிவ் தான் தெரியும். ஒரு திருமணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். ஆனால் நமக்கு அது கண்ணிலே படாது பாருங்கள். ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும். அந்த ஒரு குறை மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அவங்க என்ன சரியாக கூப்பிடல, நம்மளை இன்வைட் பண்ணலன்னு சொல்லுவோம். நாங்கள் போனேன், அவங்க என்னை பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். இல்லை சாப்பாடு நல்லா இருந்துச்சான்னு கேட்டால் எல்லா சாப்பாடெலாம் நல்லா தான் இருந்திருக்கும். ஆனால் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையே சொல்லுவோம். அவன் தயிர் பச்சடியில் உப்பு இல்லைன்னுவான். சின்ன விஷயந்தான். அந்த நெகட்டிவ் மட்டும்தான் நமக்கு தெரியும். பாசிட்டிவே நமக்கு தெரியாதவர்களாய் நம்ம இருக்கிறோம். அதனால் என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை நாம் குறைவுள்ளவர்களாய் மாறுகிறோம். அந்த குறைவு வர்றதுனால அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. அதனால் அவரை ருசி பார்க்க முடிவதில்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். இவ்வளோ ஒரு 50 வயது ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் கடவுள் எத்தனையோ நம்ம பிரச்சனைகளை சந்திச்சிருப்போம்ல. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் கடவுள் நம்மளை தப்பு வைத்திருப்பார். ஆனால் அதையெல்லாம் நம்ம மறந்து போயிடுறோம். அந்த நேரத்தில் இருக்கிற பிரச்சனை வரும்பொழுது அவரை முற்றிலுமாக நம்ம மனிதர்களை தேடி ஓடுறோம். இல்லை வேறு நமக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா, அங்கே போனால் இது சரியாகுமா, இங்கே போனால் சரியாகுமான்னு சொல்லி நாம் கடவுளை மறந்து விட்டு மனிதர்களை நாடி ஓடுகிறோம். இதுக்கு ஏதாச்சும் ஒரு இது கிடைக்குமா, நமக்கு எப்படியாச்சும் நம்ம இதிலேருந்து மீண்டு வருவோமா அப்படின்னு சொல்லி நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அவரை பற்றி அந்த நினைவே நமக்கு வராது. கடவுள் நமக்கு செய்வார் அப்படிங்கிறத நாம் மறந்து போகிறோம். முதல்லலாம் அவர் என்ன உதவி பண்ணார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அநேகர் பார்த்திங்கன்னா அது ரொம்ப தாழ்வான நிலையில் இருந்திருப்பாங்க. கடந்த காலத்தில் ஓலை வீட்டில் இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல வீடு கட்டி நல்லா இருப்பாங்க. அப்போ கடவுள் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார் இல்லையா, அதை மறந்து போய்கிட்டோம். நம்ம மறந்து போய் அந்த நம்பிக்கை இழந்தவர்களாக அந்த நேரத்தில் உள்ள பிரச்சனையில் நம்ம அந்த சூழ்நிலையை குறித்து அதை யோசித்து நம்ம எதிர்மறையான காரியங்களை தான் நம்ம யோசிக்கிறோம். பாருங்கள், ஒரு ஷூ கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய பிராண்டு ஷூவை எல்லா நாடுகள்லேயும் அதை இது பண்ணுறதுக்காக, அதாவது நிறைய ஷோரூம்ஸ் ஓப்பன் பண்ணணுங்கிறதுக்காக ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க, அவங்கள அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அனுப்புகிறாங்க. அப்போ ஒருத்தர் அனுப்புகிறாங்க, ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிக்கு, ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஒருத்தர் அனுப்புகிறாங்க. அவர் போகிறாரு, போய் பார்க்குறாரு, ஒருத்தர் கூட செருப்பை போடலைங்க. சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் யாருமே செருப்பை போடல. எல்லாம் அப்படியே காட்டுக்குள்ளே நடக்கிறாங்க. கல் குத்துது, முள் குத்துது, ஆனால் எல்லோரும் அப்படியே சர்வசாதாரணமாக நடக்கிறாங்க. இவர் ஷூ போட்டு போயிருக்காரு. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஷூ போட்டு போயிருக்காரு. இவரெல்லாம் வித்தியாசமாக பார்க்குறாங்க. இவர் காலை பார்க்குறாங்க, இன்னும் இவர் புதுசாக ஏதோ போட்டு வராருன்னு பார்க்குறாங்களே தவிர, அவர்கள் சர்வசாதாரணமாக கல்லையும் மேட்டுலேயும் முள்ளுலேயும், குழந்தைங்க கூட அப்படி தான் நடக்குது. அப்போ இவர் போனார் இல்லையா, அந்த ஷூ கம்பெனி ரெப்ரசன்டேட்டிவ், அவர் பார்க்குறாரு, வேலைக்கே ஆகாது இது
அந்த சூழ்நிலையை பார்க்குறாரு. ஒருத்தருமே சரியில்லை, எல்லாம் செருப்பு போடாதே நடக்கிறாங்க, அது அவங்களுக்கு பழகிருச்சு. இந்த இடத்துல போய் நம்ம செருப்பு கூட விற்க முடியாது, ஷூவை விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு அவர் திரும்பி வந்துட்டார். வந்து அந்த ரிப்போர்ட்டு தராரு, அங்கே ஒரு செருப்பு கூட யாருமே போடல, அதனால் ஷூலாம் விற்க முடியாதுங்கன்னு சொல்லிட்டார். ஒரு வாரம் கழித்து இன்னொரு ரெப்ரசன்டேட்டிவை அந்த ஷூ கம்பெனி அனுப்புது. ஏன்னா எப்படியாச்சும் அந்த இடத்துல ஒரு ஷோரூமை நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளை அனுப்புகிறாங்க. அவர் போகிறாரு, அவரையும் ஜனங்க இதே மாதிரி தான் வேடிக்கை பார்க்குறாங்க. ஏன்னா இவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்னால் எப்படி போயிருப்பார், நல்லா டையெல்லாம் கட்டிட்டு ஷூஸ்லாம் போட்டு நல்லா டிப்டாப்பாக போகிறாரு. அவரும் இதே மாதிரி பார்க்குறாங்க. அவர் பார்க்குறாரு, செம்ம சான்ஸ், இங்கே ஒருத்தவங்க கூட செருப்பு போடல, சூப்பராக விற்கலாம் ஷூவை அப்படின்னு சொல்லிட்டு இவர் 2-3 சாம்பிள் ஷூஸ் எடுத்துகிட்டு போயிருந்தார்ல, அதை போட்டு அவர்களிடத்துல இப்போ நடந்து பாருங்கள் எப்படி இருக்குது, கல் குத்துதா, இல்லை முள்ளெல்லாம் உங்கள் காலில் குத்தலைல்ல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதை போட்டுட்டு இவ்வளோ நாள் நம்ம கால் வலியோடு தானே ஓடிட்டு இருந்தாங்க, அது அவங்களுக்கு பழகிடுச்சு. ஆனால் இப்போது அந்த ஷூவை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சின்ன குழந்தைங்கள்லாம் அதை போட்டுட்டு நல்லா சூப்பராக நடக்குதுன்னு ஒன்று அவர் திரும்ப வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாரு, இங்கே நீங்கள் 1க்கு 4 ஷோரூம் கூட ஓப்பன் பண்ணலாம், சூப்பராக சேல்ஸ் ஆகும்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊரில் அவங்க ஷோரூம் ஓப்பன் பண்ணுறாங்க, நிறைய டார்கெட், அதாவது நிறைய டர்ன் ஓவர் அங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்போ அதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் நாம் வந்து நம்பிக்கையற்றவர்களாக கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு போகிறது. இந்த நம்பிக்கை இல்லாததுனால, அவரோட நன்மைகளை பெற்றுக்கொள்ளாதனால அவரை நாம் ருசித்து பார்க்க முடியவில்லை. அதை தான் அவர் தாவீது சொல்கிறார், நீங்கள் ருசித்து பாருங்கள், நீங்கள் முதல்ல பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேதத்தில் இதே மாதிரி ஒரு இடத்துல அதை பற்றி நாம் தியானிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, முதல்ல எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வர்றாரு. நிறைய அடையாளங்கள் அற்புதங்களை செய்து தான் அவர்களை வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு வர்றார். கிட்டத்தட்ட 40 வருடங்கள் அவங்க வந்து அந்த வனாந்தரத்தை சுற்றி வந்தார்கள். அந்த 40 வருடமும் ஒரு வசனம் சொல்லுது, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமந்து வருவது போல் அவங்களை சுமந்து வந்தாராம். இரவில் பார்த்திங்கன்னா அக்னி ஸ்தம்பம், பகலில் மேகஸ்தம்பம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு அடையாளங்களும் அற்புதங்களும் பார்த்துட்டு வந்தாங்க. செங்கடலை 2ஆக பிளந்தார். அது எப்படி நின்றுச்சா, மதில் போல் நின்னதான், தரை வெட்டாந்தரையை போல் இருந்தது, அந்த ஈரம் கொஞ்சம் கூட இல்லை, அந்த அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆனால் அந்த ஜனங்க ஒவ்வொரு தடவையும் முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் கடவுள் மேலே அவங்க நம்பிக்கையே வைக்கவே இல்லை. மற்ற தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தாங்க. ரொம்ப கெட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்கு விரோதமான செயல்கள் தான் அவங்க செய்தாங்களே தவிர கர்த்தர் மேலே அவங்க நம்பிக்கை இல்லை. அந்தந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அப்படி வந்து அவங்க இது பண்ணுவாங்களாம். அதாவது மோசேக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக அவங்க பேசினதாக இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் என்னாகமத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் கர்த்தர் மோசையை நோக்கி சொல்கிறாரு, இது மாதிரி நான் உங்களை கொண்டுட்டு போவேன்னு சொன்னேன் இல்லையா, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம், அந்த தேசத்துக்கு நீ மனிதர்களை கொஞ்சம் அனுப்பு, அங்கே எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவர்களை பார்ப்பதற்காக அனுப்புங்க அப்படின்னு அவர் மோசைக்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும், அதாவது மொத்தம் 12 கோத்திரம் இல்லையா, 12 கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு அவர் மோசைக்கிட்ட கட்டளையிடுறாரு. அதே போல் மோசை என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணி இந்த 12 பேரை கானான் தேசத்துக்குள்ளே அனுப்புகிறாங்க. அதில் காலேப் ஒருத்தர், யோசுவா, இவங்க 2 பேரும் இந்த 12 பேரில் ஒருத்தர். அப்போ அவங்க 12 பேரும் உள்ளே போகிறாங்க. அங்கே போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு வளமையான ஒரு நாடு. அதில் பார்த்திங்கன்னா பாலும் தேனும் ஓடுற தேசம்னு சொல்கிறாங்க. பழங்கள்லாம், அந்த திராட்சை பழங்களை அவங்க பறித்து கொண்டு வரும்பொழுது ஒரு பெரிய கம்பில் திராட்சை பழம் ஒரு கொலையை எடுத்து கட்டி அதை தூக்க முடியாமல் தூக்கிட்டு வராங்களாம். அந்த அளவுக்கு விளைச்சல் உள்ள ஒரு இடம். விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது என்ன இருக்கும், தேனீக்கள் நிறைய இருக்கும். அப்போது அந்த தேன்கள் கூடு கட்டி தேன் வந்து அந்த மக்கள் எடுத்துக்கொண்டது போக மீதி என்ன பண்ணுதான், அப்படியே தானாக ஒழுகிட்டுருக்குது. எடுக்கிற அளவு, அதாவது எடுக்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதுதான் அங்கே வந்து தேனும் பாலும் ஓடுகிற தேசம்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதில். அப்போ இதை எல்லாத்தையும் அவர்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி வராங்க 12 பேரும்.
மோசே கிட்ட வந்து சொல்ல வராங்க. அப்போ இந்த 10 பேர் 2 பேர் மட்டும் தனி, யோசுவாவும் காலேபும். மற்ற 10 பேருக்கும் பாருங்கள், அவங்களுடைய கண்களில் எல்லா நெகட்டிவான காரியங்கள் மட்டும்தான் கண்ணில் பட்டுச்சு. அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அவர்கள் நம்மை பட்சித்து போடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நம்மை பட்சிக்கிற தேசம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். அதில் இருக்கிற நல்லதெல்லாம் விட்டுட்டாங்க. வளமையான தேசம் இருக்குது, நம்மளால் முடியும், நம்ம தேவன் நம்மோடு இருக்கிறாரு, இவ்வளோ நாள் பாதுகாத்த தேவன் கண்டிப்பாக நம்மளை வந்து அந்த தேசத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை அந்த 10 பேருக்கு இல்லை பாருங்கள். அவங்க எல்லாரும் நெகட்டிவான காரியங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 பேர் போனாங்க பாருங்கள் கூட, யோசுவாவும் காலேபும். அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அந்த தேசம் வந்து நாங்கள் சுற்றி பார்த்தது ரொம்ப நல்ல தேசம்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து எப்படி சொல்கிறாங்க, நேர்மறையான பாசிட்டிவான விஷயத்த சொல்கிறாங்க. இந்த 10 பேரும் நெகட்டிவான விஷயத்த சொல்கிறாங்க. சொல்லி அந்த கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை உடைத்து போட்டார்கள். அங்கே ஜனங்க எல்லாரும் கதறி அழறாங்களாம். யோசுவாவும் காலேபும் சொல்கிறாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் அந்த தேசத்தில் நம்ம கொண்டு போய் விடுவார், நமக்கு தருவார், அதை அந்த தேசத்தை நம்ம கொடுப்பார்னு சொல்கிறாரு. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக எல்லாரும் போய் அந்த மீதி 10 பேரும் கலகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பாருங்கள், அது மட்டும் இல்லை, எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மேலே கல்லெறியணும்னு சொல்கிறாங்க. யோசுவா மேலேயும் காலேப் மேலேயும். அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க, ஆனால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் மேலே அவங்க நம்பிக்கை இழந்து போனவர்களாய் மாறிவிடுகிறார்கள். இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் மோசையை நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கு இன்னும் நான் எவ்வளோ அடையாளம் செய்கிறது, எத்தனை அற்புதத்தை நான் செய்கிறது, அவங்கள அங்கேருந்து எகிப்திலேருந்து கூட்டிகிட்டு வந்தது முதற்கொண்டு எவ்வளோ டெய்லி நான் தினமும் அவங்களுக்கு மன்னாவை கொடுத்துருக்காரு, இறைச்சியை கொடுத்துருக்காரு, தண்ணீரை கொடுத்துருக்காரு, செங்கடலை 2ஆக பிளந்துருக்கிறாரு, டெய்லி மன்னா சாப்பிட்றாங்க. ஆனாலும் அவர்கள் இன்னும் என்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி கர்த்தரே அங்கே விசனப்படுகிறதா இந்த இடத்துல இருக்குது. மோசே சொல்கிறாரு, தயவுசெய்து மன்னிச்சிருங்க, அவங்க தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி மோசே கேட்குற அளவுக்கு கர்த்தர் அந்த இடத்துல ரொம்ப விசனப்பட்டு போனதாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த என்னாகும் புத்தகத்தின் கடைசியில் மோசே இறந்து போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் யோசுவாவின் காலம் வருது. யோசுவா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 2 பேரை அனுப்புகிறாரு. அவரும் வேவு பார்க்கிறதுக்கு அந்த தேசத்துக்கு உள்ள 2 பேரை அனுப்புகிறாரு. அப்போ அவங்க 2 பேரும் போய் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால், ராகாப் என்றவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அந்த அம்மா வந்து ஒரு வேசியின் வீடு அது. ஏன் அவங்க வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னால், அங்கே அநேகர் வருவாங்க, வியாபாரத்துக்கு போகிறவர்கள்லாம் அங்கே வருவாங்க. அதனால் அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ராஜாவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம், ஏன்னா வேவு பார்க்க வராங்கன்னு சொன்னால் இவங்களை பிடிச்சி எதாவது பண்ணிடுவாங்க இல்லையா. அதனால் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வேசியின் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனாலும் அது தெரிந்து ஆட்கள் வராங்க, இங்கே 2 பேர் வந்தாங்களான்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, 2 பேர் வந்தது உண்மைதான், ஆனால் அவங்க போயிட்டாங்க, நீங்கள் உடனே சீக்கிரமாக போய் அவர்களை பிடிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னு சொன்னால், அந்நிய தேசத்தில் இப்போ இவங்க போய் பிடிக்க போகிற, அது ஒரு எதிரியின் தேசம் மாதிரி தானே. 2 பேருக்கும் இப்போது அவங்க போய் அந்த தேசத்தை கைப்பற்ற போகிறாங்க. அந்த தேசத்தில் இருக்கிற அந்த அம்மா சொல்லுது, என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களை குறித்து இங்கே எல்லாரும் கலக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதாவது ஏன்னா அவங்க கூட இருக்கிற தேவன் அவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறான்னு சொல்லி அவர்கள் அந்த மக்கள் வந்து அவங்கள நம்புகிறாங்க, கடவுளை நம்பி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிற கடவுள் வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், இவ்வளவு நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் அவர் மீது நம்பிக்கையை இழந்து போனவர்களாக மாறுகிறார்கள். அந்த அம்மா சொல்லுது, உங்களை குறித்து நாங்கள் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும், எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போயிருக்கிறாங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறார்கள். உங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட போது உங்களை சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த தேசத்தில் இருக்கிற அந்த அம்மா சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர்னு சொல்லி அந்த அம்மா சாட்சி சொல்லுது இல்லையா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அதை நம்பவே இல்லை. கர்த்தர் வந்து நமக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறத அவங்க நம்பவே இல்லை.
ஆக நம்ம என்ன செய்யணுமா, எந்த நேரத்திலும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பும் பொழுது தான் நமக்கு பெரிய விடுதலை கிடைக்கும். யோபு பார்த்திங்கன்னு சொன்னால் அநேக கஷ்டங்களை அனுபவித்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு ஒரு வசனத்தில், யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அந்த நம்பிக்கை மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்குள் போவதற்கு உதவியாக இருக்கும். சங்கீதத்தில் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள்னு இருக்குது. இவர் சங்கீதம் 27:3 தாவீது சொல்கிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆக எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய், அவர் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை தருவார்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் தேவன் நம்மை வழி நடத்துவார். அது மட்டும் இல்லை, அப்படி செய்யும் பொழுது தான் அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நம்ம ருசிக்க முடியும். ரெண்டாவது, அதை நம்ம ருசித்தா மட்டும் பத்தாது, அனைவருக்கும் அவரை பற்றி நம்ம சொல்லணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள்கிட்ட கூட அவர் நல்லவர், அவரை பற்றி சொல்ல வேண்டும். இன்னும் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கிற அநேகர் இருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளின் மத்தியில் இருப்பீங்க. அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். ஒரு பொழுதும் எந்த நேரத்தில் கூட நீங்கள் அவரை பற்றி நம்பிக்கை குறைவுள்ளவர்களாக இருக்காதீங்க. கடந்த நாட்களில் பாருங்கள், எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒவ்வொரு பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவன் உங்களை காத்திருப்பார். நிறைய பிரச்சனைகள்லேருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருப்பார். அதையெல்லாம் நம்ம துதிக்கும் பொழுது இப்போ இருக்கிற அந்த கரண்ட்டில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நமக்கு ஒரு நல்ல ஒரு விடுதலையை கடவுள் நமக்கு கொடுப்பார். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் மதம் மாறணுங்கிற அவசியமே இல்லை. ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க, என்னுடைய பாவத்தை எல்லாம் ஒரு கழுவுங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். நமக்காக அவர் காயம்பட்டிருக்கிறார், நம்ம செய்த தவறுகளுக்காக. நம்ம எவ்வளோ கெட்ட எண்ணங்கள்னாலும் சிந்தனைகளினாலும் நம்ம கெட்டு போய் இருந்திருப்போம். அதுக்காக நமக்கு தான் முள்முடி சூட்டப்படணும். ஆனால் முள்ளுனால் ஆன எல்லாமே 8 இன்ச்சு கிட்டத்தட்ட முள் அவ்வளோ பெரிய பெரிய முள்ளுனால் ஒரு கிரீடம் செய்து அவர் தலையில் வைத்தாங்களாம். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக அவர் சிந்தி இருக்கிறார். ஆக எங்களோட கூட நீங்கள் ஒரு விசை நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா ஏசாமி உங்களுக்குள்ளே வந்துடுவார். நீங்கள் இதற்காக நீங்கள் மதம் மாறணும் அதெல்லாமே கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டாலே போதும். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக அநேக காரியங்கள், நன்மையான ஈவுகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, எத்தனை பேர் கர்த்தாவே உம்மை என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தாவே இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டார்களோ சுவாமி, அவருடைய பாவங்களை நீங்கள் கழுவுங்க ராஜா. அவர்களையும் உங்களுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. அப்பா, அப்படியாக நீங்கள் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, கஷ்டங்களின் மத்தியிலும் துன்பங்களின் மத்தியிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. அப்பா, நீங்கள் கர்த்தாவே விடுதலை கொடுங்க ராஜா. அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை அநேக முறை நீங்கள் கர்த்தாவே வழி நடத்தி இருக்கிறீர் ராஜா. அவர்கள் கர்த்தாவே போர் செய்யும் பொழுதும் கர்த்தாவே விரோதிகளின் மத்தியிலும் ராஜா நீங்கள் அவங்கள வழி நடத்துனீங்களே, அதற்காக உமக்கு நன்றி. அதே போல் கர்த்தாவே இந்த மக்களுக்கு கூட நீங்கள் கர்த்தாவே விடுதலை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வியாதியின் மத்தியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் சுகத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, சமாதானத்தின் குறைபாடுகள் கர்த்தாவே அந்த இல்லத்தில் இருக்குமானால் கர்த்தாவே அப்பா, நீங்கள் சமாதானர் காரணர் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை நீங்கள் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, குழந்தை இல்லாதவர்களுக்கு கர்த்தாவே நீங்கள் குழந்தையை கொடுங்க ராஜா. அப்பா, திருமணமாகாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையில் கர்த்தாவே ஒரு நல்ல கர்த்தாவே மணமகனையும் மணமகளையும் நீங்கள் கொடுங்க ராஜா. ஏசப்பா, ஏற்ற வேளையில் அவங்களுக்கு திருமண காரியங்கள் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. படிக்கிற குழந்தைகளே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஞானத்தினால நிரப்புங்க ராஜா. அப்பா, காலேஜில் கர்த்தாவே புதிதாக சேர்ந்திருக்கிற ஒவ்வொரு மாணவ பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம் ராஜா. அப்பா, கர்த்தாவே மாணவர்கள் மத்தியில் கர்த்தாவே
போதையினாலும் கர்த்தாவே கர்த்தாவே அநேக கர்த்தாவே பிள்ளைகள் கெட்டு போய் கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர் சுவாமி. அதுபடி கர்த்தாவே அந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீங்கள் காத்துக்கொள்ளுங்க ராஜா. எந்த ஒரு இது மாதிரி போதையின் அடிமைத்தனத்தில் சிக்காதபடிக்கு ராஜா பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ராஜா, வழி நடத்துங்க சுவாமி. அப்பா அது மட்டும் இல்லை ராஜா, இதோ இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அந்த கோவை மெடிக்கலில் அட்மிட் ஆகிருக்கிற கர்த்தாவே ஸ்ரீநிதிக்காக வருகிறோம் சுவாமி. அப்பா மகளுக்கு கூட கர்த்தாவே நேற்று டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும் பொழுது அப்பா மகள் ரொம்ப சீரியஸாக ஆனதை கர்த்தாவே நான் கேள்விப்பட்டேன் ராஜா. அப்பா மகளுக்கு நீங்கள் சுகத்தை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா கர்த்தாவே அந்த சிறு பெண் கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகள் அந்த பேரண்ட்டுக்கு கூட கர்த்தாவே எவ்வளவு கலக்கத்தோடு இருந்திருப்பாங்கன்னு நீர் அறிவீர் சுவாமி. அப்பா எல்லாரும் கைவிட்ட நிலையிலும் கூட கர்த்தாவே அப்பா உன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாறி ராஜா உங்களுடைய ரத்தத்தினால அந்த மகளுக்கு நீங்கள் சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் அந்த சீகை கர்த்தாவே அந்த மகளுக்காக வருகிறோம். ஏமன் நாட்டை சேர்ந்த மகள் கர்த்தாவே ஏசப்பா பாஷை புரியாது, ஆனாலும் ராஜா அந்த மகள் கர்த்தாவே இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது சுவாமி அப்பா நீங்கள் சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே எத்தனையோ பேர் கர்த்தாவே எனக்காக ஜெபிக்க மாட்டார்களா என்று காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். சுகத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டுங்க ராஜா. அப்பா நீங்கள் அப்படியே செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இப்பொழுதும் கூட கர்த்தாவே கிரேஸ் டிவிக்காக வருகிறோம். அப்பா எங்களுக்கு கர்த்தாவே நாங்கள் செய்கிற இந்த ஊழியங்களில் கர்த்தாவே அப்பா உங்களுடைய கரம் எங்களோட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இதனோட ஸ்தாபகரை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க, பலத்தினால இடைக்கட்டுங்க ராஜா. அப்பா அநேக தேவைகள் கர்த்தாவே இந்த ஸ்டுடியோக்கு உண்டு என்பதை நீர் அறிவீர் ராஜா. அப்பா நீங்களே கர்த்தாவே அநேக கர்த்தாவே ஸ்பான்சரை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அது மட்டும் இல்லை சுவாமி, எங்கள் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, உங்களுடைய குடும்பங்களே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா எங்களோட கர்த்தாவே ஊழியத்தில் இணைந்து அப்பா ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் அண்ணன்மார்களையும் அக்காமார்களையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. அப்பா அது மட்டும் இல்லை சுவாமி, இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியங்கள் அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அந்த ஊழியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக கர்த்தாவே நாங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணக்கூட நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. மீதியான எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். நீங்களே பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, நீங்களே காத்துக்கொள்ளுங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.